வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அவர் பிஹேவியர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில நேரத்தில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு வகுப்பறையில் காட்ட முடியுமா? ஒரு ஆசிரியர் காட்டுவாங்க, நிச்சயமாக காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வகுப்பறையில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுவாங்களா அவங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னால், அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்வது எங்கனம் என்பது சிறு பிள்ளைகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு 25-30 வயசு தாண்டின பிறகு தான் நம்ம இந்த நேரத்தில் நம்மளோட கோபங்களை காட்டலாமா, கேன் வி ஷோ அவர் ஆங்கர் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அதர்ஸ், கேன் வி என்ன ஷோ அவர் டெம்பர் ட்ரான்சம் இந்த டேண்ட்ரம் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அதர்ஸ் அப்படின்றது சிறு பிள்ளைங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் கேட்பாங்க. அதாவது நம்மளோட இமேஜ் பற்றி யோசித்து அதற்கு ஏற்ப நம்ம பழக்க வழக்கங்களை வெளிக்காட்ட வேண்டும் அப்படின்ற அந்த டெவலப்மெண்ட்டு அந்த நேரத்தில் சிறு பிள்ளைகளுக்கு இருக்காது. அதாவது க்ரோத், டெவலப்மெண்ட், மெச்சூரிட்டி இது மூன்றும் சின்க்ரனைஸ் ஆகும் ஒரு அடோலசன்ஸ் தாண்டின வயசு தாண்டின பிறகு தான். அதாவது 20 அடல்ட்ஹுட், ஏர்லி அடல்ட்ஹுட் வரும்பொழுது தான் இது க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சூரிட்டி எல்லாமே சின்க்ரனைஸ் ஆகும். தென் டுகெதர் ஆல் த த்ரீ ஒரு சிமிலராக கான்குருவெண்ட்டாக போன பிறகு நம்மளோட எக்ஸ்ப்ரெசிவ் பிஹேவியர் ஒரு பெட்டர் லெவலில் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது சில நேரத்தில் வயது மாத்திரம் ஆயிருக்கும், க்ரோத் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். ஆனால் அங்கே என்ன இருக்காது? மெச்சூரிட்டி இருக்காது. ஏன்னு சொன்னால் ஒரு வயசு தாண்டின பிறகு கூட அவங்க சிறுபுள்ள போல் நடந்துப்பாங்க. சிறுபுள்ள போல் நம்ம வீட்டுக்குள்ளே நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்கன்னு வைங்க, அது ரொம்ப இட் இஸ் ஃபார் த சேக் ஆஃப் ஃபன்னி, ஃபார் த சேக் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் மோர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆர் ஷோயிங் மோர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு பி இன் த மோர் காமெடி சென்ஸ், அதுக்காக இருக்குமா இருக்கும். ஒரு சோஷியல் கேதரிங்கில் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஒரு 4-5 பேருக்கு நடுவில் என்ன இருக்கு? இப்படி தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ தட் காமெடி ஆர் ஃபன்னி திங்ஸ் வில் பி அக்செப்டட் பை ஆல் த 5 or 6 மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப். அப்படி இருக்கும். ஒரு குரூப்புக்குள்ளே காட்ட முடியும். அதாவது லைக் மைண்டட், சேம் வேவ் லெங்க் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு இட் இஸ் ஓகே. ஆனால் ஒரு நிறைய பேர் அவுட் சைடர்ஸ் இருப்பாங்க, எல்லா தரப்பட்ட மக்களும் இருப்பாங்க, எல்லா தரப்பட்ட உறவினர்களும் அங்கே இருப்பாங்க. அப்படின்னா அங்கே நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம வயதுக்கு ஏற்பதான் நம்ம பிஹேவ் பண்ண முடியும். அதனால தான் அந்த வார்த்தையை எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் என்ற வார்த்தையை ஹவு யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் இட், அதை பொறுத்தே நம்மளோட மெச்சூரிட்டி அங்கே கணக்கிடப்படும். இதில் ஒன்றும் செகண்ட் ஒப்பீனியனாக வேறு தெரியுமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஒப்பீனியன்லாம் அங்கே கிடையாது. ஆனால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கு ஈக்குவலாக மெச்சூரிட்டி இருந்தால் தான் எங்கே எப்பொழுது நம்முடைய உணர்ச்சிகளை வெளியில் காட்ட வேண்டும் என்பது தெரிய வரும். அது அப்போ தான் புரியும். we can comprehend that, we can cognitively understand what exactly how we are expressing ourselves அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சிலப்போ ரொம்ப படபடப்பாக ஒருத்தருக்கு கோவம் வரும். நேற்றுக்கு சொன்ன மாதிரியே 2 பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், அழுக்காறு அவா வெகுளின்னு. அழுக்காறுன்றது அந்த என்வி என்ன பண்ணும், எல்லா நேரத்துலையும் ஒருத்தருக்கு ஒரு வெகுளினா படபடப்பாக ஒரு கோவம் வரும். அது வரும்போது அந்த கோவத்தில் தான் என்ன பேசுகிறோம்னு தெரியாது பேசுவாங்க. அதை எல்லா நேரத்தில் we cannot brush it aside, not possible. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, தவறாக பேசும்பொழுது, நேற்று நீங்கள் தவறாக பேசுனீங்க, தட்ஸ் வை ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கம்யூனிகேட்டிங் வித் யூ டுடே அப்படின்னு இருக்கிறவங்க சொல்லிட்டா அவங்களுக்கு இன்னும் நிறைய அதிகமாக கோபம் வரும். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்க துவங்கினமான ஒரு நாளும் ஹவு வி ஆர் பிஹேவிங், அந்த என்வி என்ன அழுக்காறு அவா வெகுளிக்கு ரொம்ப ஒரு தீராத ஒரு ஆசை, எல்லாத்துமேலேயும் மாற்றி அது வேணும் இது வேணும் இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதுலேருந்தெல்லாம் வெளிவரணும் என்று சொன்னால் அப்போ எமோஷ்னல் மெச்சூரிட்டி இஸ் a மஸ்ட். அப்போ நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம், நம்ம இப்படி நடந்துட்டா இந்த குரூப்பில் நம்ம எப்படி நம்மளை ரேட் பண்ணுவாங்க, எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஹவு வி ஆர் பிஹேவிங்னு தெரிஞ்சுக்கோம் இல்லையா? அது டிசிப்ளின்டு பிஹேவியரும் டெவலப்டு பிஹேவியராகவும் இருந்தால் தானே, மெச்சூரிட்டியை காட்டித்தா தானே நம்மளோட எமோஷ்னலி வி ஆர் மெச்சூர்டு அப்படின்னு நம்ம காட்ட முடியும் அப்படின்னு அங்கே தெரிய வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட தேர்ந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவதில் ஒரு சிறப்பான பக்குவமான மனநிலையை நாம் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத அந்த குரூப்பில் காட்டணும். இதுக்கு என்ன உதாரணம், எங்கேயோ ஒரு பரபரப்பான செய்தியை சொல்ல வேணும். பரபரப்பான செய்தியை சொல்லும்பொழுது அங்கே என்ன தேவை இருக்குது,
அதை நம்ம சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிறவங்களாம் அது எப்படி எடுப்பாங்க, ஹவு தே ஆர் மெச்சூர்டு டு ரிசீவ் திஸ் டைப் ஆஃப் மெசேஜ் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு வைங்க. அப்படி தெரியும் பொழுது அவங்களுக்கு அதை பார்த்து சட்டிலாக நிதானமாக சொல்லிட்டோன்னு வைங்க, பரவாயில்லையே இட் இஸ் ஓகே அப்படின்னு. அப்புறமா ஸ்லோலி வி ஆர் கம் டு தி அந்த சீனில் நம்ம சரியாக சொன்னமான இது சரிதான், நம்மளுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, யாரையும் நம்ம என்ன பண்ணல, கலக்கம் அடைய செய்யவில்லை, எல்லாரும் நிதானமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டார்கள். இது அதிர்ச்சியாக தரக்கூடிய ஒரு 500க்கு அவுட் ஆஃப் 500 470 வாங்கின மார்க் நிறைய இருக்கிறத மதிப்பெண் பற்றி பேசுகிறதா இருந்தாலும் இந்த முறையை கையாளலாம். இல்லை சரியாக மார்க் வாங்கலை, எல்லா 500க்கு வரும் 250 ஜஸ்ட் பாஸ் 50% தான் மார்க் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன செய்யலாம், அந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக நம்ம அந்த எண்டு ரிசல்ட் இருக்கே அதை எடுத்து தெளிவாக சொல்லும்பொழுது மனதில் இருட்டு இருந்தாலும் ரொம்ப நேரமாக நம்மளுக்கு இதை பற்றி யோசனை இருக்குது, குழப்பமான ஒரு யோசனை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த குழப்பமான யோசனையில் இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும், வெளிச்சம் வரும். இந்த இருட்டாக இருக்கிற மனசில் வெளிச்சம் வரும். எப்போது தெளிவான எண்ண ஓட்டங்களை வளர்த்து கொள்ளும் பொழுது. தெளிவான எண்ண ஓட்டங்களை எப்போ வளர்த்துக்க முடியும், வயதுக்கு ஏற்ப முதிர்ச்சி, வயதுக்கேற்ப எண்ண ஓட்டங்கள், வயதிற்கேற்ப உணர்ச்சிகளை வெளிக்காட்டுதல், இது மூணும் இருந்தால் மனம் எப்பொழுதும் தெளிவாகவும் வெளிச்சம் நிறைந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.